அல்கெமிஸ்ட் கௌகி. இந்த முறை தேர்தலில் 2026 அப்போ கூடுதலாக கட்சிகளை சேர்த்து அவங்களுக்கும் இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்ணுறதுல ஒரு மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்குதா திமுகவுக்கு? இந்த கூட்டணி கட்சிகளுடைய மிரட்டலாக இதை எடுத்துக்கிறதா? வேற வழியும் இல்லையா திமுகவுக்கு? கூட்டணி கட்சி திமுகவை நிர்பந்தம் பண்ணி ஏதோ நம்ம கூடுதலாக 2 சீட்டு வாங்கணும், என் கட்சிக்கு இன்னும் 2 சீட்டு வாங்கணுங்கிறது அவங்களோட பிரதான நெருக்கடி, அவங்களோட கூடுதல் கஷ்டங்கள். அது அவங்களோட உரிமையாக கருதுகிறோம். நாங்கள் கொள்கை சித்தாந்தம், கொள்கை போர் நடத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அந்த கொள்கை போருக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டு உள்ளே வரீங்களோ, என் கொள்கையை ஏற்றுக்கிட்டு உள்ளே வர்றதுனா உள்ளே வாங்கலாம், வராத போயிட்டாரு. இங்கே நாங்கள் ஃபுல்லாக தான் இருக்கோம். கொள்கை போருங்கிறீங்கள, தேமுதிக என்ன கொள்கை போர்ல இருந்தது? இவ்வளவு நாட்களாக அதிமுகவோட பாஜகவோட பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவில் சேர்ந்திருக்காங்க. இவங்க எந்த கொள்கை போருக்காக நீங்க உள்ள இழுத்து போட்டிருக்கீங்க? கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்ல, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உள்ள வந்துட்டீங்க. தேமுதிக வெளியில் இருந்தது என்ன கொள்கை? அது அங்கே இருந்த வரைக்கும் நீட்டுக்கு விலக்கு கேட்டுதா? அங்கே இருந்த வரைக்கும் நீட்டுக்கு விலக்கு கேட்டது. எங்கே கேட்டது? எடப்பாடி கூட சேர்ந்து இனிமேல் 103 ஆண்டு பிஜேபி கம்பெனியோட போய் ஐக்கியமாக இருந்தது. ஓப்பனாக பேசுவோம். ஆனால் அந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டு நான் இனி என் கொள்கை பாலிசி எல்லாத்தையும் மாற்றுறேன், இந்தி திணிப்புக்கு நான் இங்கேருந்து குரல் கொடுக்குறேன், நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதுக்காக நான் கையெழுத்து போடுறேன், இந்த கொள்கைக்காக தான் நான் உள்ளே வரேன், பழம் நழுவி பாலில் விழும், போனதாட்டி பாலுங்கணத்தில் விழுந்துருச்சு, இப்போ தான் பால் தேனும் பாலும் கலந்த சுவையில் விழுந்து அப்படின்னு சொன்னது பிரேமலதா. இல்ல சார், இந்தி திணிப்பா இருக்கட்டும், பாபு முருகவேல்ட்ட ஒரே நிமிஷம். இந்தி திணிப்புக்கெல்லாம் நீங்க எதிரானவங்க, இருமொழி கொள்கைக்கு எதிரானவங்க நீங்க. அதாவது அதிமுக கொள்கை சுருக்கமா சொல்லுங்க. கொள்கையோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2 விஷயம். அதில் திராவிட சித்தாந்தத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம், கொள்கையோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் சொல்ல. திராவிட சித்தாந்தம் காங்கிரஸுக்கு எப்படி வரும்? திராவிட சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் எங்கேருந்து வரும்? திராவிட சித்தாந்தம் அண்ணன் திருமா கூட வந்தாலும் ஒத்துக்கலாம், மதிமுக இருக்கும், தேமுதிக கூட ஒத்துக்கலாம் வச்சுங்களேன். இந்த திராவிட சித்தாந்தம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுக்கு எப்படி வந்துடும்? ஒன்று. 2வது கொள்கை கூட்டணின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் கொள்கையோடு இருப்போம்னு சொல்லி சொல்கிறோம். ஒரே கொள்கையோடு 17-21 கட்சி இருக்க முடியும்? பாஜக எதிர்ப்புங்கிற நோக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம், ஆனால் கொள்கை 21 கட்சிக்கு எப்படி ஒரு கொள்கை வந்துட முடியும்? அப்போ இந்த விடயங்கள்லாம் இல்லாமல் திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், நான் தேமுதிகவுக்கு சூழ்நிலை அங்கே இருக்கிற போது அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. இன்னொன்று, அவங்க பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர்ந்ததுக்கு ஒரு வெளியில் வந்து பேட்டி கொடுப்பது 2016 இந்த பழம் உளுந்துருக்கணும் பாலில் கேப்டனும் விருப்பப்பட்டார், ஆனால் சூழ்நிலை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பயணம் பண்ணவன் நான் கூட இருந்து, கேப்டன் விருப்பப்பட்டது உண்மை, அவர் விரும்பியது உண்மை, அவர் ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் அந்த பழம் நழுவி விழாமல் இருந்ததுக்கு காரணம் அம்மையார் பிரேமலதா. இன்னைக்கு அவர்களுடைய சூழ்நிலை மாறி இருக்கிறது. இன்னைக்கு அந்த பழம் ஒரு இடத்துல விழுந்துருச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றீங்க, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை இன்னைக்கு சொல்றீங்க. இவ்வளவு நாளா அதிமுகவுடன் அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தேமுதிக எம்எல்ஏ பாபு முருகவேல் வாயிலிருந்து இதை நீங்க எதிர்பார்க்கறீங்க? சூழ்நிலைகள் தான் அது. எப்படின்னா, அன்னைக்கு அவங்க இப்படி பேசுறாங்க, இன்னைக்கு நான் இப்படி பேசுறேன். உங்க சூழ்நிலை இன்னைக்கு இப்படி கூட்டணியில் இருக்கிற போது அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்பதற்காக அக்யூஸ் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட தவறான எதுவும் பேச முடியாது. அவர்கள் வெளியேறுகிற போது அவர்களுடைய காரணத்தை நம்ம சொல்லணும். அன்னைக்கு நடந்திருக்கும், ஆனால் நடக்காம போச்சு. நடக்காம போனது காரணம் நீங்க தான். காரணம் அங்கே கூட நான் இருந்து கவனிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நான். அப்ப இன்னைக்கு நடந்திருக்கிறது காரணம் உங்களுக்கு தேவைகள் வேற இருந்திருக்கிறது, உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றிக் கொள்கிறீர்கள், அவ்வளவுதான், சிம்பிள். இந்த இடத்துல கூட சார் அதிமுக தரப்புல சப்ஜெக்ட் இருக்கு இல்ல, ஒரே சரி இதுக்கு வாங்க. இப்ப தேமுதிக என்ன கொள்கையில நீங்க உள்ள திமுக கூட்டணியில இணைச்சுக்கிட்டீங்க? பாசிச பாஜகவுக்கு எதிராக உங்களோட நான் போர்க்கொடி தூக்குகிறேன், இவ்வளவுதான், ஒரே வரி. அந்த அம்மா சொன்னாங்க ஸ்டேட்மென்ட். என்கிட்ட இருக்க அத்தனை பேரும் இதான் எங்க கொள்கை. இல்ல அந்த அம்மா சொன்னாரு, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க. பாபு முருகவேல்ட்ட இருந்து இப்படி ஒரு வரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்க்கல, நீங்க சொல்லுங்க. உங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறேன், சொல்லுங்க. அவருக்கு இருந்தா உங்க சப்ஜெக்ட்டுக்கே வரேன். அவர் சொன்னாரு பாருங்க, நான் ஏன் அவர் சப்ஜெக்ட் போயிட்டு உங்ககிட்ட வரேன். அவர் பேசும்போது இடையில சொன்னாரு, ஏங்க என் கொள்கை என்னங்க, ஒரே கொள்கை தான், திமுக ஒழிக்கணும், அவ்வளவுதான். பாஜகவோட கூட சூழ்நிலை போயிட்டோம், இப்போ கூட போயிட்டோம், ஏன் வெளியில வந்தோம், ஏன் திரும்பி உள்ள போனீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் சூழல். அதனால் இப்போதைக்கு எங்களோட கொள்கை ஒரே கொள்கை, திமுகவை ஒழிக்கணும். திமுக ஒழிச்சாதான் நாங்கள் வரணும். அதுக்காக யார் வேணாலும் சேர்த்துக்குவோம், அங்கே போவோம், இங்கேயும் வருவோம், எங்க வேணாலும் பேசுவோம். அதே தானே சார் உங்களுக்கு திமுக கூட்டணிக்கு பாஜகவை வீழ்த்தணும், பாஜக உள்ள வரக்கூடாது, அதுக்காக தேமுதிகவை கூட நாங்க உள்ள இழுத்துக்கிறோம். எந்த ஒரு சாதி அமைப்பு அந்த பக்கம் அறிவாலயம் பக்கம் போனாலும் இழுத்துக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்க. எதுக்காக? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் வரேன்.
அவர் சொன்னது கேள்விக்கே பதில் வர. அது உங்களுக்கு அவரோட கொள்கை இதுதான்னா எங்கள் கொள்கை அதெல்லாம் கடந்து அவர்கிட்ட தான் நான் கேட்கணும். பிஜேபி என்ன பண்ணால் திமுக என்ன பண்ணிச்சு தமிழ்நாட்டு, இதை தான் நீங்கள் நானும் யோசிக்கணும். நீங்களும் ஒரு கட்சியில் எம்எல்ஏ வர்றதுக்கு வந்தவர், சட்டமன்றத்தை கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தில் வாழ்ந்தவர். நீங்கள் இந்த வரியை எப்படி சொல்லணும்? பிஜேபியால் இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு, காங்கிரஸ் ஆளுகின்ற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்புனா இன்னைக்கு நீ நானும் கொடியை தூக்கி பிடிச்சி போடா ஒழிக காங்கிரஸை, மாற்றுக்கருத்து கிடையாது. இன்னைக்கு பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இழப்பு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ அச்சிங்கம், மத வெறியில் ஆரம்பித்து, மொழி வெறியில் ஆரம்பித்து, இன வெறியில் ஆரம்பித்து, ஒன்று விடாமல் இந்தி திணிப்பை மறைமுகமாக 2 பேரும் பேசுகிற சட்டத்துறையிலே திணிச்சு எவனாலையும் எதுவும் தடுக்க முடியல. அந்த அளவுக்கு நம்ம நிலைமை தரந்தாழ்ந்து கீழே போயிடுச்சு. வரைபடத்திலே தமிழ்நாட்டை தூக்கிட்டான். அந்த அளவுக்கு நம்ம வேதனைப்பட்ட போது என் வெறி, என் கோபம், நாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராக நிற்கணும், கொடி பிடிக்கணும்னு நாங்கள் கோஷம் போட்டோம். சரி, இதனால் தேமுதிக இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை. இவர் சொன்னது ரைட்டு. கம்யூனிஸ்ட் கொள்கையும் திமுகவுக்கு எப்படி ஒத்து வரும்? திராவிட பாலிசி ஓகே தாங்க. என்ன ஒரே பாலிசி, என்ன ஒரே கூட்டணி, மாநிலமா ஒன்றியமா, இந்த 2ல் தமிழ்நாடு நலனை கருதி எல்லாரும் பின்னால் நில்லு. இல்லைனா வரைபடத்திலே நீ வாழ போகிறதில்ல, நானும் வாழ போகிறதில்ல. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.